ஆ, அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஜயராகவன். என்னோடய சொந்த ஒரு பல்லேகிராரம் தஞ்சாவூரில் இருக்குதுங்க. தஞ்சாவூரில் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் வாங்கணுங்கிற முடிவு எடுக்கும்போது நான் குடும்பத்தில் ஆலோசிச்சுட்டு இருக்கும்போது யதார்த்தமாக நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது இதுமாரி சுஜாதா டெவலப்பர்ஸ்லேருந்து ஃப்ளாட் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரிய வந்தது. அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களே அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு வந்து ஃப்ளாட்லாம் காமிச்சாங்க. அவங்க டெவலப்மெண்ட்டில் இருக்கிற 3-4 ஃப்ளாட் எனக்கு காமிச்சாங்க. எனக்கு விருப்பப்பட்ட இடம் நான் தேர்ந்தெடுத்தேன். அது எனக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. உடனே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃப்ளாட்டு இங்கே சுஜாதா டெவலப்பர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஃபேமிலிட்டையும் நான் தெரிவித்தேன். அதை பற்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் இது ஏற்கனவே இதில் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட சஜஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வாங்கினது. இதை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேமிலிக்கிட்டேயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை பற்றி நான் கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த முடிவு எடுத்தது. இதை பற்றி இது எல்லோரும் ரொம்ப நம்பிக்கையான நிறுவனம் அப்படின்ட்டு எனக்கு அவங்க நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த கட்ட மூவ் நான் எடுத்தேன். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சிச்சுவேஷன் தான் இது இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது. இது ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சுஜாதா டெவலப்பர்ஸ்க்கு. ஒருத்தங்க ஃப்ளாட் வாங்கணுன்ட்டு முடிவு எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு பயம் பார்த்திங்கன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸு, அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாருக்கும் ரொம்ப இது வந்து விவரமாக தெரிய போகிறது கிடையாது. எனக்கும் அதே நிலைமை தான். எனக்கு இதை பற்றி ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் தெரியாது. இதை பற்றி நான் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களே எல்லா வித உதவியும் பண்ணாங்க. எல்லாமே எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்க. இந்த ஃப்ளாட்டை பற்றிய டாக்குமெண்ட்டு எல்லா விவரமும் எனக்கு உடனே கொடுத்தாங்க. இதை பற்றி நான் மதர் டாக்குமெண்ட் உடனே கொடுத்துட்டாங்க. நாங்கள் எங்களோட லாயர்கிட்ட இதை பற்றி நான் கன்சல்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. அது எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இதில் இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தாலும் கூட அவங்க எனக்கு உடனே வந்து சர்வே நம்பரில் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை நான் லாயர்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து கலந்தாலைக்கு சமயத்துக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, நான் இதை வந்து ஆன்லைன்லேயே இதை பற்றி நான் வந்து உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. நானே ஆன்லைனில் போட்டு சர்வே நம்பர்லாம் போட்டு எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஃபஸ்ட் டைம் எனக்கு இது எல்லா மதர் டாக்குமெண்ட்டு இந்த டாக்குமெண்ட் வாங்க போகிற இடத்த பற்றின எல்லா விவரமும் உடனே கையில் கொடுத்துட்டாங்க. உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்க. நம்மளோட சந்தேகங்கள், நம்மளுக்கு தேவையான விவரங்கள் எல்லாமே கேட்கும்போது எனக்கு உடனே எல்லாமே எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான ரொம்ப உதவிகரமாக இருந்தது. சொல்லப்போனாக்கா எனக்கு ஒரு விவரம் தெரியாத ஒருத்தவங்க யார் வந்தால் கூட உதவி பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு நாலேஜான பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. நீங்கள் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான நாலேஜபிள் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இதில் சுஜாதாவை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு பிளாட்டை வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த டெவலப்பரை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அது சுஜாதா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய சொந்த ஊர் தஞ்சாவூர். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, தஞ்சாவூர்லேயே அவங்க வந்து மெயினான ஏரியாவில் நிறையா பிளாட் அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிற பிளாட்டு பார்த்திங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ரொம்ப கிட்டக்க இது மெயினான ஏரியாவில் தான் நான் இருக்கிறேன். ரொம்ப போக்குவரத்து வசதி இருக்குது. 24 மணி நேரம் உங்களுக்கு போக்குவரத்து வசதி இங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்டு ரொம்ப கிட்டக்க. அவங்க ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாமே. இருந்தாலும் நான் நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கான சில விஷயங்கள் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு மெயினான ஏரியா இருக்கிறதுங்கிறது நல்லாவே புரிஞ்சுது. பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, மருத்துவ வசதி இருக்குது. நம்மளுக்கு தேவையான எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. மெயினான விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, பக்கத்துலேயே வந்து ஒரு ஐடி நிறுவனம் இருக்குது. இப்போ வாங்கியிருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, பிற்காலத்தில் கண்டிப்பாக இது வந்து அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருந்ததுனால தான் நான் வந்து சுஜாதா நிறுவனத்தை நான் சூஸ் பண்ணது. நான் வாங்கியிருக்கிற இடத்துல மதிப்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா, எப்பொழுதுமே நான் ஒரு இடத்த சூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நாம் பொதுவாக சூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, எனக்கு வந்து போக்குவரத்து வசதி கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வாங்குகிறோம், நம்ம கட்டுறோம், இல்லை நம்ம ஒருத்தங்கள்ட்ட விற்கிறோம் பிற்காலத்தில் அப்படின்னா கூட அவங்க எப்படி அந்த இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இப்போவே நான் முடிவு எடுத்துருவேன். நான் அந்த இடத்த வாங்கும்போது நான் பார்த்த முதல் காரணம் பார்த்திங்கனாக்கா, என்னோடய பிளாட்டை சுற்றி எக்கச்சக்க வீடுங்க இருக்குது. நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நுழையிறத ஆரம்பித்த இடத்துலேருந்து மெயின் ரோட்லேருந்து அந்த பிளாட்டை ரீச் பண்ணுற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடு. 3-4 கோயில் இருக்குது பக்கத்தில். பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருந்தது.
அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மன திருப்தி ஆகிடுச்சு. ஏன்னா இது கண்டிப்பாக மேலே வளரும் பிற்காலத்தில் அப்படிங்கிற மதிப்பு அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த இடத்துல. ரெண்டாவது விஷயம், நான் எதிர்பார்த்த மாரியே பார்த்தீங்கன்னாக்கா 24 மணி நேரமும் போக்குவரத்து வசதி இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் சூஸ் பார்க்கலாம். 24 மணி நேரம் போக்குவரத்து வசதி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற பஸ் வந்து அங்கே நிற்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இவங்க போட்டிருக்க பிளாட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் சொல்கிற போக்குவரத்து வசதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு, லோக்கல் பஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு அங்கே நிற்கிற வசதி இருக்கிற ஒரு இடத்துனால தான் நான் வந்து எனக்கு நான் அந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சிச்சு. அவங்க அழைச்சிட்டு போனாங்க. நான் ஃப்ளாட் டெவலப்மெண்ட் இடத்துக்கு டெவலப்பர்ஸ் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தேன். அங்கேருந்து அவங்க அழைச்சிட்டு அங்கே போய் காமிச்சாங்க. அந்த ஏரியா ரீச் பண்ணும் போதே எனக்கு பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியும். ஏன்னா இது ரொம்ப நான் பிறந்து வளர்ந்த இடத்துலேருந்து எனக்கு ரொம்ப பக்கத்தில் மிக அருகாமையிலே இருக்கிற ஒரு இடம் இது. அந்த இடத்த பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த இடத்துல ஒரு பிளாட் போட்டிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சௌகரியமாக போயிடுச்சு. அதனால நான் கண்டிப்பாக சூஸ் பண்ணிட்டேன். என்ன மாதிரி பல பேர் வந்து பிளாட் வாங்கணும் அப்படிங்கிற முடிவில் இருப்பீங்க. யாரை சூஸ் பண்ணணுங்கிற ஒரு தயக்கத்தில் இருப்பீங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் பெங்களூர் போய் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸில் இருந்தாலும் அவங்கள்ட்ட நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறத விட அவங்க டச்சில் இருக்கிறாங்க. யார்ட்டையும் நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு இங்கே கிடைக்கல. ஒரு நல்ல டெவலப்பரை நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தேன். ஏற்கனவே அவங்க வாங்கியிருக்கிற கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் நான் ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேன். அவங்க எல்லாமே சொன்ன ரிவ்யூஸும் சரி, அவங்க ஏற்கனவே டெவலப் பண்ணியிருந்த சைட்டும் சரி, டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிற சைட்டும் சரி, ஆன்கோயிங் சைட்ஸும் சரி, நடைமுறையில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற சைட்டும் சரி, எல்லாமே அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற இடத்த வந்து எனக்கு பகுப்பாய்வு பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னாக்கா, அவங்க மெயினாக சூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னாக்கா, மக்கள் சுற்றியில் இருக்கிற ஒரு பொதுவான இடத்த தான் அவங்க சூஸ் பண்ணணுங்கிறது அவங்களோட விருப்பமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் என்னோட புரிதலை படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா, அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற மனைகள் சுற்றியில் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு இடம், டெவலப் ஆகியிருந்த இடமா தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த இடத்த நான் சூஸ் பண்ணது நல்ல முடிவு நான் நினைக்கிறேன். இதே விருப்பம் தான் என்னோடய நண்பர்களும் சரி, பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸும் சரி, இதே தான் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு இடத்த வந்து தெரிஞ்சுக்கிறத விட டெவலப் ஆகிட்டு இருந்த இடத்த அவங்க வந்து போய் வாங்குறது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நான் நம்பிக்கிறேன். இதை வந்து என்னோடய பரிந்துரையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்களே வந்து முடிவு பண்ணி பார்த்தா கூட நான் சொல்கிறத விட உங்களுக்கே வந்து அது நல்ல அனுபவமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உடனே பிடிச்சிடும். வெளிப்படையாக நான் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த இடம் இருக்குது. இப்போ நான் வந்து இருக்கிற சிச்சுவேஷன் சரி, வாங்கணும்னு முடிவு எடுத்ததுக்கான காரணமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து வாங்கினது. நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணுறோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வாங்குறது வந்து பிற்காலத்தில் கண்டிப்பாக மேன்மேலும் அதோட விலை உயரணும். ஒன்று நம்ம பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு இன்னொருத்தங்களுக்கு விற்றாலும் சரி, அது நம்மளுக்கு லாபமாகவும் இருக்கணும், வாங்குறவளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இடமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த இடத்த வாங்குவோம். நான் சூஸ் பண்ணியிருக்கிற இடம் சுஜாதா டெவலப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப எனக்கு ஏன் இவ்வளோ விலை கம்மியாக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை வாங்கும் போது. இது வந்து கண்டிப்பாக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப விலை கம்மியான ரேட்டில் தான் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கிறேன். ஏற்கனவே வந்து இதை விட அதிகமான விலையில் தான் அவங்க பக்கத்துலலாம் போயிட்டுருக்குது. நான் விசாரித்தேன், ஏற்கனவே பக்கத்துலலாம் போய் நேரில் கூட பார்த்தேன். இதை விட 2 மடங்கு விலையில் தான் அங்கெல்லாம் விலையில் போயிட்டுருக்குது. இவங்க ரொம்ப எனக்கு கம்மியான விலையில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட நிலைமையில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது மிகப்பெரிய லாபம் எனக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நான் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டேன். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து இதை பற்றி நான் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணும் போதே நான் வந்து இந்த டெவலப்பர்ஸ்டையும் சரி, எனக்கு சிஆர் ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. டாப் ஆரம்பித்த நாள்லேயும் சரி, இன்றைக்கி டாக்குமெண்ட் வாங்குற வரைக்கும் சரி, அவங்க எனக்கு எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டாக காண்டாக்டில் இருந்தாங்க. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, வாங்குற அன்றைக்கி நான் முடிவு பண்ணணும்னு நினச்ச நாளே நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும். ஆஃபீஸில் எனக்கு வந்து ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன் லீவ்லாம் எனக்கு கிடைக்காது. இதை நான் முன்கூட்டியே நான் முடிவு எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே அவங்களை தெரிவிச்சிட்டேன். காலையில் வந்ததுலேயும் சரி, அவங்க வந்து பிளாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் லீகல்ஸ் எல்லாமே செக் பண்ணி கொடுத்துட்டு, அழைச்சிட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு, திருப்பி கொண்டாந்து எனக்கு வீட்லேயும் கொண்டாந்து விட்டுட்டு, டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டு, எல்லாமே டாப் 10 அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான
சுச்சுவேஷன் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா, இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஃபேமிலியை மொத்தமாக அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அழைச்சிட்டு வந்து கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. இது வந்து அவங்க அவங்க டீமுக்கும் சரி, அவங்களோட கம்பெனிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய நன்றி இதுக்கு. இது இது வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. நான் ஒரு பிளாட்டை வாங்கி கையில் வாங்கிட்டு ஒரு ஓனர் ஆகிட்டோம் அப்படிங்கிற முடிவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஓனர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சுஜாதா டெவலப்பர்ஸ் நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவேனா அப்படிங்கிறத விட ஏற்கனவே நான் ரெஃபர் பண்ணிட்டேன் வச்சுங்களா. இதை பற்றி என்னோடய ஃபேமிலிட்டையும் சரி, மெம்பர்ஸ்டையும் சரி, என்னோடய ரிலேஷன், என்னோடய சொந்தக்காரங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இதுமாரி சுஜாதா டெவலப்பர்ஸில் வாங்கியிருக்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோடய அனுபவம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, மொதல் நாள் ஃப்ளாட் பார்த்த அன்னையிலேருந்து ஃப்ளாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி எனக்கு அவங்க டாக்குமெண்ட் கொடுக்குற வரைக்குமே ரொம்ப பரஸ்பரமான ஒரு நிலைமை எனக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இது வந்து ஏற்கனவே நான் பல பேர்கிட்ட வாங்கியிருக்கிறேன், எல்லோரும் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க, இவங்களும் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை ஏற்கனவே நான் இருந்த அனுபவத்தை விட என்னோடய அலைச்சலை ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோடய வீட்டிலேருந்து அவங்க ஆரம்பித்து அழைச்சிட்டு போயிட்டு அன்றைக்கி காலிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு, முதல் நாள் பார்க்கும்போது பிளாட்டை வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போய் பிளாட்டை காமிச்சிட்டு திருப்பி கொண்டாந்து நம்ம பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நாங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இருந்தாலும் அவங்க அழைச்சிட்டு போன மாதிரியே வீட்டில் கொண்டாந்து நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் முதல் நாள் பேமெண்ட் பண்ணேன். ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிட்டார், நம்பராகவே ஆகிட்டார் அவர். சொல்லப்போனாக்கா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு எல்லா வித உதவியிலேருந்து டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டு, என்ன சார் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ளாட்டை அவர் ரெஃபர் பண்ணி எவ்வளோ வேலை, நெகோசியேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து நான் என்னோடய அனுபவத்தை நான் முதல் நாள்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இது கண்டிப்பாக என்னோடய நல்ல ரிவ்யூ, என்னோடய ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கிறத வந்து ஆல்ரெடி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் நான் கொண்டு போயிட்டேன். இது கண்டிப்பாக அவங்களும் வந்து கண்டிப்பாக அவங்களோட கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம ஏன் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி எல்லாத்துக்குமே. இதை பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது எனக்கு வந்து இதுக்கு முன்னாடியே சில அனுபவங்கள் எனக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதிகபட்சமாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். கண்கூடா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தை உங்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்ணம் எனக்கு. அது 5 வருஷத்துக்குள்ளேயே நான் வாங்கியிருந்த இடம் பார்த்திங்கனாக்கா 8 மடங்கு விலை உயர்வாயிடுச்சு வச்சுங்களா. இது கண்டிப்பாக நான் வந்து அதை விற்கணும் ஒரு லாபத்தில் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வாங்கலை. பட் இருந்தாலும் அது லாபத்தை பார்க்கும்போது பார்த்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம மேலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். இது முதல் நீங்கள் லேண்டு வாங்குறவங்களுக்கு என்னோடய ஒரு அனுபவத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு முதல் லேண்டு நான் வாங்கினது. இப்போ நான் 2வது சூஸ் பண்ணியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுஜாதா டெவலப்பர்ஸ். நான் என்னோட பகுப்பாய்வை சூஸ் பண்ணிவிட்டு பகுப்பாய்வு படி ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுத்து நான் வாங்கின இடம் சுஜாதா டெவலப்பர்ஸு. நான் வாங்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், இது வந்து கண்டிப்பாக மேலே அதோட விலை மதிப்பு கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்கனவே இருந்தது பார்த்த முதல் நாள்லேயே. அதைப்படி தான் நான் சூஸ் பண்ணது. இது கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு இடத்துல சூஸ் பண்ணுறீங்க, ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்றைக்கு வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை லாபத்துக்கு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விற்கலாம். இல்லை ஒரு தற்காலிக தேவை அப்படின்னா கூட நீங்கள் வந்து பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வாங்கும் போதே நீங்கள் வந்து லோனில் வாங்கணும் அப்படின்னா கூட நிறைய பேங்க்கில் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. இதேமாரி ஒரு நல்ல இடத்த நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உடனே லோன்லாம் கிடைக்கிது. உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பிற்காலத்தில் உங்களோட குழந்தைங்களோட கல்வி செலவுக்கோ இல்லை உங்களோட ஏதோ ஒரு பிற்காலத்துக்கு தேவையான செலவுக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அது ஒரு நல்ல முதலீடாக தான் இருக்கும். நீங்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது எல்லாருமே சொல்கிறாங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, கண்டிப்பாக வந்து மேலே உயரும் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா மேலே உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் லேண்டை. நாங்கள் லேண்டு ஓனர் ஆகிட்டோம், சுஜாதா பஸ்ஸில் ஒரு பாகமாக ஆகிட்டோம் அப்படிங்கிறது மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு இடைத்தரகர்கள் யாருமே வந்து இதில் நாங்கள் அப்ரோச் பண்ணலை. டைரெக்டாக அவங்கள அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணோம். எனக்கு ஆரம்பத்தில்
ஃபோன் பண்ணி அவங்க ஒரு மேடம் சிஆர்ஓ ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சத்யாங்கிற ஒரு மேடம். அவங்க எனக்கு வந்து சார் நீங்கள் வீட்டிலே இருங்க, நாங்களே அழைச்சிட்டு போய் காமிக்கிறோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பேர் வந்து மதன். ரொம்ப நெருக்கமான நண்பர் ஆகிட்டார். நாங்கள் வண்டியில் போகும்போதே பல விஷயங்கள் பேசணும் அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாகவே என்கிட்ட அவர் நடந்துக்கலை. ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, சார் உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இன்னொரு இடத்த அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன், அந்த இடத்த பாருங்கள், அடுத்த இடத்த பாருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறதுக்கு முடிவு பண்ணது ஒரே ஒரு அவங்க ஏரியா தான். பட் இருந்தாலும் என்னோடய விருப்பத்தை அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டு, நான் என்னோடய விருப்பத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவரே ஒரு 4-5 இடத்துல போய் அழைச்சிட்டு காமிச்சிட்டார். அது அப்படி ஒரு இடத்த நான் பார்த்து உடனே சூஸ் பண்ணது தான் இப்போ நான் வாங்கியிருக்கிற ஒரு இடம். அது ரொம்ப நன்றி அவருக்கு. ஏன்னா அன்றைக்கி அவர் என்னை அழைச்சிட்டு போயிட்டு அவர் அன்றைக்கி அந்த இடத்த காமிக்கல அப்படின்னாக்கா அந்த இடத்த நான் வாங்கியிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஏன்னா என்கிட்ட வண்டி கிடையாது. நான் ஒரு வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறேன் சொந்த ஊருக்கு. என்னோடய வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வேலை பார்த்துருக்கிற இடத்துல தான் இருக்குது. சொந்த ஊரில் எனக்கு வண்டியை யூஸ் பண்ணுறதுக்கு தேவை எனக்கு கிடையாது. என்கிட்ட வண்டி அதனால் இப்போ என்கிட்ட இல்லை. அவரே அழைச்சிட்டு போயிட்டு எல்லாமே இடத்தெல்லாம் காமிச்சிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர். 2வது இடத்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் கூட வேலை பார்க்குற ஒரு சக ஊழியர் அவரோட மேலாளர்னு நினைக்கிறேன். அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர்கிட்ட என்கிட்ட எல்லாமே வந்து இடத்த பற்றி பேசினார். அவரோட பேர் பார்த்திங்கன்னா காண்டிபன் சொல்லிட்டு அவர். நான் வந்து ரொம்ப என்னோடய விருப்பத்தை நான் ரொம்ப தெளிவாக அவர்கிட்ட தெளிவுபடுத்திட்டேன். இதை நான் வந்து ஒரு முதலீடை தான் நான் இப்போதைக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். சார் நீங்கள் எனக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே கண்டிப்பாக எனக்கு நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட ரொம்ப கம்மியாகவே பண்ணி கொடுத்தாரு எனக்கு அவர். அதுக்கு மேலே அவர்கிட்ட நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை. சரிங்களா? ஏன்னா உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் தெரியப்படுத்துங்கிறதுக்கு முன்னாடி அவங்களே உங்கள்கிட்ட பேசுகிறத வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட திருப்பி நம்ம எதுவுமே பேரம் பேசுகிறதுக்கான வேலையே கிடையாது. இதில் எல்லாமே நடந்தது எல்லாமே ஒரு நாளில் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி நான் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டேன். சார் இன்றைக்கி நான் நைட் அட்வான்ஸ் கொடுக்குறேன், நான் வந்துட்டு ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நான் முடிவு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம் அதில் ஆட் பண்ணணுமோ எல்லாருமே ஆட் பண்ணாங்க. யார் எந்த ரோலில் இந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க, யார் எப்படி நம்மளுக்கு வந்து இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு வந்து உதவி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே வந்து எனக்கு தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வந்து பேசின ஒரு மேடம் பார்த்திங்கனாக்கா, ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண சிஆர்ஓ மேடம் சத்யா அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா, சார் என்னாச்சு, நீங்கள் போய் பார்த்தீங்களா, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து யாரை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களே எனக்கு ரொம்ப கைட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு நண்பர் ஜாயின் பண்ணாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு டக்குன்னு பேர் சொல்ல வரல. ஏன்னா எனக்கு சுஜாதான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையும் பேசி எனக்கு சுஜாதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டக்குன்னு வருது. பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு நண்பர் பார்த்திங்க அப்படின்னாக்கா டாக்குமெண்ட் அனுப்பிச்சாங்க. டாக்குமெண்ட்டு கொடுத்துட்டு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியப்படுத்தி கொடுத்தாங்க. டாக்குமெண்ட்டில் சில நம்ம பார்த்துட்டு நம்ம சில நிவர்த்திகள்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா, அவங்க ரொம்ப மனசு போடாமல் பண்ணி பார்த்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, நம்ம சின்ன இனிஷியலான தமிழில் போடுறதுக்கும் இங்கிலீஷில் போடுறதுக்கும் மாற்றி கொடுங்க மேடம் அப்படின்னோடனே உடனே மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் மொபைல் நம்பரில் சில நம்பர் மிஸ்டேக்ஸ் இருந்தது. இதெல்லாம் சொல்லும் போது அவங்க வந்து திருப்பி அதை மாற்றி எனக்கு உடனே அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. சார் அவங்க எப்படி சொன்னாங்க, சார் நாங்கள் பண்ணிட்டோம் சார், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லலைன்ட்டு. பண்ணிட்டோம் சார், நான் உடனே அனுப்புகிறேன், நீங்கள் உடனே பாருங்கள், ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் உடனே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் வரைக்கும் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா, சார் திரும்பி டாக்குமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டீங்களா, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இங்கே சில பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து அவங்கள்ட்ட பழக்கம் கிடையாது நம்மளுக்கு. இங்கே நம்மளுக்கு வந்து நாள்லேருந்து சில பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறோம் அவங்களாம் வந்து கண்டிப்பாக என்னோடய நன்றியையும் என்னோடய வாழ்த்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கணும். கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும்.